வணக்கம். இரும்பு பட்டைகளை எப்படி நம்ம கண்ணுக்கே தெரியாத சக்திகளை பயன்படுத்தி உடைக்கவே முடியாத வலிமையான குழாய்களா மாத்துறாங்க அப்படிங்கிற சுவாரஸ்யமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இது ஒரு பிரம்மாண்டமான தொழிற்சாலை பயணம். தயாரா? வாங்க உள்ளே போகலாம். முதல்ல உங்ககிட்ட ஒரு கேள்வி. வேற எந்த ஒரு உலோகத்தையுமே சேர்க்காம வெறும் இரும்ப மட்டும் எப்படி வெல்டிங் செய்யறது? கொஞ்சம் முரண்பாடா இருக்குல்ல. ஏன்னா வெல்டிங்னாலே உருகிய உலோகத்தை இடையில சேர்த்து ஒட்டுறதுன்னு தான் நமக்கு தெரியும். ஆனா நம்ம பார்க்க போற இந்த தொழில்நுட்பம் அந்த புரிதலையே அப்படியே தலைகீழா மாத்த போகுது. சரி, இது எப்படி சாத்தியம்னு பாப்போம். இதான் எலக்ட்ரிக் ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங், அதாவது சுருக்கமா ERW. இதுல ஃபில்லர் மெட்டல்னு சொல்லப்படுற எந்த ஒரு கூடுதல் உலோகமும் துளி கூட பயன்படுத்தப்படுறதே இல்ல. அதுக்கு பதிலா மின்சார தடையால ஏற்படுற அதீத வெப்பம், அப்புறம் ரெண்டு விளிம்புகளையும் ஒன்னா சேர்க்கும் ஒரு முரட்டுத்தனமான ஃபோர்ஜிங் அழுத்தம், இதை மட்டுமே பயன்படுத்தி இந்த இணைப்பு மிக உறுதியா உருவாக்கப்படுது. இன்னைக்கு நாம பார்க்க போற அந்த தொழிற்சாலை பயணத்தோட வரைபடம் இதுதான். ERWனா என்ன? இரும்பு பட்டையை எப்படி வடிவமைக்கிறாங்க? அதிர்வெண் வெல்டிங் எப்படி நடக்குது? குழாயை எப்படி முழுமைப்படுத்துறாங்க? அப்புறம் கடைசியா தரம் மற்றும் அனுப்புதல். முதல் பகுதியான ERW என்றால் என்ன அப்படிங்கறத சுருக்கமா பார்த்திடலாம். நம்ம மூலப்பொருள், அதாவது ஒரு தட்டையான இரும்பு பட்டை எப்படி இந்த முழு பயணத்தையும் கடக்கப் போகுதுங்கிற காலவரிசை இதுதான். அன்காயிலர்ல ஆரம்பிச்சு வடிவமைப்பு, வெல்டிங், அளவிடுதல், கடைசியா வெட்டுதல் வரைக்கும் இது ஒரு தொடர்ச்சியான சங்கிலி தொடர் செயல்முறை. அடுத்த கட்டம் இரும்பு பட்டையை வடிவமைத்தல். முரட்டுத்தனமான சக்தி இங்கேதான் ஆரம்பமாகுது. இந்த பிரம்மாண்டமான இயந்திரங்களுக்கு உணவா போறது 10லிருந்து 25 டன் எடையுள்ள ராட்சச இரும்புச் சுருள்கள் தான். கற்பனை செஞ்சு பாருங்க. இதுல ஒரு முக்கியமான கணித துல்லியம் இருக்கு. அந்த தட்டையான இரும்பு பட்டையோட அகலம் நாம உருவாக்க போற குழாயோட சுற்றளவுக்கு மிக துல்லியமா சரியா இருக்கணும். அப்புறம் வெல்டிங் கேப் சரியா இருக்கணும்னு அதோட 2 விளிம்புகளும் இயந்திரங்கள் மூலமா செதுக்கப்பட்டு சீராக்கப்படுது. இப்படிப்பட்ட அந்த தட்டையான இரும்பு எப்படி உருளையா மாறுதுன்னு யோசிக்கிறீங்களா? இது ஒரே அடியில நடக்காது. 6 முதல் 14 தொடர்ச்சியான ரோலர்கள் வழியா இந்த இரும்பு செலுத்தப்படும். ஒவ்வொரு ரோலரும் இரும்ப கொஞ்சம் கொஞ்சமா வளைச்சு முதல்ல ஒரு U வடிவத்துக்கும் அதுக்கப்புறம் முழுமையா மூடிய O வடிவத்துக்கும் கொண்டு வரும். இப்போ நாம 3வது பகுதிக்கு வந்திருக்கோம். அதாவது அதிர்வெண் வெல்டிங். முழு செயல்முறையோட உச்சகட்டமே இதுதான். அந்த O வடிவத்துக்கு வந்த இரும்பு குழாய் இப்போ வெல்டிங் பெட்டிக்குள்ள நுழையுது. அங்க அது ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி இண்டக்ஷன் காயில கடந்து செல்லும். இந்த காயில் சாதாரணமானது இல்லைங்க. ஒரு நொடிக்கு 100 முதல் 400 கிலோஹெர்ட்ஸ் அதிர்வெண்ல மின்காந்த அலைகளை வெளியிடும். இது ரொம்ப ரொம்ப அதீதமான ஒரு ஆற்றல். இந்த அதிவேக மாற்று மின்சாரம் இரும்போட விளிம்புகள் வழியாவே பாயும். ஒரு மின்னல் எப்படி மரத்துக்குள்ள பாஞ்சி அதை எரிக்கிறதோ அதப்போல விளிம்புகள்ல அபரிமிதமான வெப்பத்தை இது உருவாக்கும். இந்த வெப்பநிலை எவ்வளவு தெரியுமா? 1300 முதல் 1480 டிகிரி செல்சியஸ். கிட்டத்தட்ட இரும்பை உருகு நிலைக்கு கொண்டு போய் பிளாஸ்டிக் மாதிரி மென்மையாக்கிடும். இதுல ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் இந்த 2 முதல் 7 டிகிரி V கோணம். இணையும் 2 விளிம்புகளும் சரியா இந்த கோணத்துல வரும்படிதான் அமைக்கப்படும். ஏன்னா இந்த குறிப்பிட்ட வடிவமைப்பு மூலமாதான் அந்த அதீத வெப்பம் மிகச்சரியா எங்க தேவையோ அங்க மட்டும் துல்லியமா குவியும். அந்த வெப்பத்தோட சேர்த்து குழாயோட உள்ளே அமைக்கப்பட்டிருக்கிற ஃபெரைட் கோர் இம்பிடரை கவனிச்சிங்கன்னா அது மின்சாரத்தை வேற எங்கேயும் சிதறவிடாம சரியா விளிம்புகளை நோக்கியே செலுத்தும். அதுக்கப்புறம் பக்கவாட்டில் இருக்கிற 2 ஸ்குவீஸ் ரோல்ஸ் உருகிய விளிம்புகளை ஒன்னோட ஒன்னா பலமா அழுத்தும். இந்த முரட்டு அழுத்தத்துல தேவையில்லாத ஆக்சைடுகள் வெளியேற்றப்பட்டு இரும்பு ஒன்றோடு ஒன்று இரண்டரை கலந்துடும். வெல்டிங் முடிஞ்சாச்சு. அடுத்தது குழாயை முழுமைப்படுத்துதல். நெருப்புல வெளிவந்த குழாய் இப்ப பழுத்த நிலையில இருக்கும். வெல்டிங் முடிஞ்ச உடனே 3 விரைவான வேலைகள் நடக்கும். முதல்ல ஸ்கார்ஃபிங், அதாவது வெல்டிங் செஞ்ச இடத்துல பிதுங்கி நிக்கிற பிசுறுகளை அகற்றுறது. 2வது வெப்ப சிகிச்சை. 3வது சரியான அளவுக்கு கொண்டு வந்து நேராக்குறது. இதுல சீம் அனீலிங், அதாவது அந்த வெப்ப சிகிச்சை ஏன் முக்கியம்னு தெரிஞ்சுக்கணும். வெல்டிங் செஞ்ச பகுதி ரொம்ப கடினமாவும் அதே சமயம் அதிக அழுத்தத்துல ஈஸியா உடையக்கூடிய தன்மையோடும் இருக்கும். அதனால அந்த இடத்த மட்டும் மறுபடியும் 960 டிகிரிக்கு சூடாக்கி மெதுவா குளிர வைப்பாங்க. இதனால உள்ளமைப்பு சீரமைக்கப்பட்டு பிரஷர் தாங்காம குழாய் வெடிச்சு சதறது தடுக்கப்படுது. இதுக்கு பிறகு சைசிங் ரோல்கள் குழாயோட துல்லியமான அளவை உறுதி செய்யும். அதுல இருக்கிற வளைவுகளை நேராக்குறதும் நடக்கும். ஆனா இதுல ஒரு சுவாரஸ்யம் என்ன தெரியுமா? இந்த மொத்த உற்பத்தியும் ஒரு இடத்துல கூட நிற்கவே நிற்காது. குழாய் நகர்ந்துகிட்டே இருக்கும்போது அதோட சேர்ந்து நகரும் ஒரு ஃப்ளையிங் சா சரியான நீளத்துல குழாய்களை வெட்டி தள்ளிடும். கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். தரம் மற்றும் அனுப்புதல். வெறும் தயாரிப்போட வேலை முடிஞ்சிடாது. ஒரு குழாய் தொழிற்சாலையை விட்டு வெளியேறணும்னா அது கட்டாயமா சில கடுமையான சோதனைகளை தாண்டி தீரணும். மீயொலி சோதனைகள் மூலமாவும் உள்ள கடுமையான அழுத்தம் கொடுத்து பார்க்கும் ஹைட்ரோஸ்டாட்டிக் சோதனைகள் மூலமாவும் குழாய்க்குள்ள எந்த ஒரு சின்ன விரிசலோ குறையோ இல்லைங்கிறத 100% உறுதி செய்வாங்க.
கடினமான வெளி உலகத்தை சந்திக்க இந்த குழாய்கள் இப்போ தயார். துருப்பிடிக்காமல் இருக்க இது மேல சிறப்பு பூச்சுகள் பூசப்பட்டு அதற்கான எண்கள் பதிக்கப்படும். அப்புறம் பாதுகாப்பான முறையில அறுகோண அல்லது சதுர வடிவுல இரும்பு கயிறுகளால கட்டப்பட்டு உலகெங்கும் அனுப்ப தயாராகிடும். இந்த தொழில்நுட்பத்தோட வேகம் மற்றும் பிரம்மாண்டத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 3/4 இன்ச்சிலிருந்து 24 இன்ச் வரைக்கும் விட்டம் கொண்ட குழாய்களை சர்வதேச தரத்தோட 1 நிமிடத்துக்கு 50 மீட்டர் வேகத்துல தொடர்ச்சியா இந்த இயந்திரங்களால உற்பத்தி செய்ய முடியும். நிஜமாவே இது ஒரு மலைக்க வைக்கும் வேகம்தான். இனிமே அடுத்த முறை நீங்க எங்கேயாவது ஒரு பெரிய இரும்பு குழாயை பார்க்கும்போது ஒண்ணு மட்டும் ஞாபகத்துக்கு வரணும். அது சும்மா எண்ணெயையோ தண்ணீரையோ சுமந்து செல்லும் வெறும் இரும்பு குழாய் இல்ல. அந்த 2 இரும்பு துண்டுகளையும் அத்தனை உறுதியா பிணைச்சு வச்சிருக்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாத மின்சாரம் மற்றும் அதிர்வெண்களோட மாயாஜாலமே. இப்படிதான் அறிவியல் நம்முடைய நவீன உலகத்தை சுவாரஸ்யமா கட்டமைச்சுக்கிட்டு இருக்கு. இந்த அலசல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன்.